திருச்சி மாவட்டம் உறையூரில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிகழ்வில் குடிநீரில் எந்த கலப்படமும் இல்லை என்றும், கோவில் திருவிழாவில் வழங்கப்பட்ட வாடகம் உள்ளிட்டவையே காரணமாக இருக்கலாம் என்றும் மேயர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். உறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வயிற்றுப்போக்கு காரணமாக 1.5 வயது குழந்தை, பெண்கள், முதியவர் என 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததே மூவரின் மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் தொடர்ந்து ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் மரணத்திற்கு குடிநீருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும், குடிநீர் மாதிரிகள் குடிநீரில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அதே நேரம் உயிரிழப்புகள் நிகழ்ந்த பகுதியை பார்வையிட வந்த மேயர் அன்பழகனை பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். திருவிழாவில் வழங்கப்பட்ட அன்னதானத்தில் கலப்படம் இருக்கலாம் என்கின்ற மாநகராட்சியின் விளக்கம் ஏற்புடையதல்ல என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி மேயர் அன்பழகன், தண்ணீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக கூறினார்கள். ஆனால் எந்த கலப்படமும் இல்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சித்திரை திருவிழா நடைபெற்ற போது அங்கு கொடுக்கப்பட்ட பானகம், நீர்மோரில் ஏதேனும் கலந்து இருக்கலாம் என மருத்துவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர் என்றார். இருப்பினும் அந்த தண்ணீரை சோதனை செய்வதற்காக நாளை காலை ஒவ்வொரு பகுதிகளிலும் சோதனையில் ஈடுபட உள்ளோம் என்றும் தெரிவித்தார். நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் தண்ணீரில் எந்த கலப்படமும் இல்லை என்றது தெளிவாக தெரியுது. தண்ணீரை நாளைக்கே பிடிச்சி பார்த்தா கூட தண்ணி தெளிவாக தான் இருக்குது. ஆனால் என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவங்க பொதுவாக இன்னைக்கு சித்திரை திருவிழா நடைபெறும் போது அன்னைக்கு கொடுத்த பானக்கத்துலையோ நோய்முறையிலையோ ஏதோ தவறு நடந்திருக்கலான்றது மருத்துவ அதிகாரியுடைய குற்றப்பத்திரிகை. இருந்தாலும் நாங்களுடைய தண்ணீரை டெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்களுக்கு தண்ணீரை அடைச்சி நாளைக்கு காலையில் நான் பார்த்து தண்ணீர் தெளிவாக வருதா வரலையான்னு பார்க்கறதுக்காக நாளைக்கு காலையில் வர போகிறோம். இல்லை திருவிழாவுக்கு இல்லை, உணவு இல்லைங்க, நீர் மோர் பானக்கத்தில் யார் என்ன ஒருத்தர் யாரும் எல்லாருமே செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் பண்ணுற போது நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், ஒரு ஹோட்டலில் தானே அது மாதிரி நடக்கும், எல்லா ஹோட்டலும் நடக்காதுல்ல. அது மாதிரி யாராவது செஞ்சதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் நம்ம மக்கள் தண்ணீரில் கலப்படம் சாக்கடை கலந்துருக்குறாங்க. அதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ண வரைக்கும் அது வரைக்கும் இது ரிப்போர்ட் வரல. இதனிடையே இந்த நிகழ்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக வழங்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டில் அரசு செயல்படுகிறதா இல்லையா என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் மக்களின் மனுக்களை வாங்கி பெட்டியில் போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரை அந்த மனுக்களுக்கு தீர்வு காணவில்லை என்றும், மக்களின் குறைகளை கேளாத திமுக அரசு ஒரு கோம அரசு என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார்.